84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 70ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் த விசிட். இந்த புத்தகம் சிமமந்தா அடிச்சு அவங்க எழுதியிருக்கிற ஒரு கதை. இந்த புத்தகம் நம்ம ரெகுலராக பார்க்குற விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இங்கே பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்களும், ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்களுமா மாறினா என்னென்ன நடக்கும் அப்படின்றதான் இந்த கதை. ஒரு நாள் திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஆண்கள் சுய இன்பம் செய்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இதில் வரலாறு நெடுக ஒரு ஆணும் பெண்ணும் இந்த சமூகத்தில் எப்படி இருந்திருக்காங்க, மாறி மாறி தான் இவங்க ரெண்டு பேரோட கையும் ஓங்கி இருந்திருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆண்களோட கை ஓங்கி இருக்கு. சமூகத்தில் பெண்களுக்கு நிறைய இடம் மறுக்கப்பட்டிருக்கு, உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பல ஆயிரம் வருஷமா இந்த மறுப்புகளையும் உரிமை மீறல்களையும் சந்திக்கிற பெண்கள் அவங்க கைக்கு ஒரு அதிகாரம் வரும்போது அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறணும், இல்லைன்னா மாறும், இல்லைன்னா அட்லீஸ்ட் மாறணும்னு ஆசைப்படுற சில விஷயங்கள். எதுக்கெடுத்தாலும் பெண்ணையே குறை சொல்கிற இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க, ரெண்டு பேருக்குமே சரியான சமமான ஒழுக்க விதிகளை வையுங்க, இல்லைன்னா சட்ட விதிகளை வையுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தொனி இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆண்களை பெண்களோட இடத்துல வச்சு கற்பனை செய்கிறது அப்படின்றதே சமூகத்தில் இருக்கிற இந்த கட்டமைக்கப்பட்ட அநீதிகளை அப்படியே அடிக்கோடிட்டு காட்ட முடியும். இந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு அது நல்ல ரொம்ப வெளிப்படையாக ஃபீல் ஆகவே செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, ஆண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலை செய்கிறாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. இப்படி ரொம்ப சாதாரணமாக இது இருக்குது நம்ம சொல்லும்போது. ஆனால் இதே இப்போ பெண்கள் வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிற டைமில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அவங்கள மாரல் பாலிஷ் பண்ணுறது. எப்போவுமே பெண்களுக்கு நடக்கிற இந்த மாரல் பாலிசிங் ஒரு ஆணுக்கு நடக்கும்போது நம்ம மனசில் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதை பெண்ணுக்கு நடக்கும்போது இதெல்லாம் இது இது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் மேலே அழுத்தம் கொடுக்கறது. இது சாதாரண சமூக மனநிலை தான். ஆனால் ஒரு ஆணுக்கு இது இப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குற அந்த இடத்துல பெண்ணையும் அந்த இடத்துக்கு நிறுத்தணும். இங்கே ஆணுக்கு எது அநீதின்னு சொல்லப்படுதோ அது பெண்ணுக்கும் அநீதியானதாக தானே இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுற்றி இந்த புத்தகம் பேசுது. இதில் நைஜீரியாவை சேர்ந்த ஒபினா அண்ட் ஈஸ், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஆண் நண்பர்கள். இவங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ் அமெரிக்கா போயிடுறாரு. அமெரிக்கா போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்க. அவங்க சந்திப்பில் என்னென்னவெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சந்திக்கிறதால ஜஸ்ட் கிளப்புக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. போகும்போது ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கதை பேசுகிறாங்க. திரும்பி வரும்போது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்னன்னா, அந்த டைமில் அவங்க வெளியே போக சட்டப்படி உரிமை இருந்தாலும் நம்ம நாட்டில் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல அப்படி தானே. சட்டப்படி எந்த டைம்லையும் யார் வேணால் வெளியே போகலான்னு இருந்தால் கூட ஒரு பொண்ணு ஒரு 10 மணிக்கு மேலே ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிட்டு வந்தால் கூட இந்நேரம் நீ ஏன் போயிட்டு வரேன்னு ஒரு கேள்வி வரும்ல. இதே மாதிரி இந்த ஆண்களுக்கும் அந்த கேள்வி வருது. எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு ரொம்ப கராராக கேட்குறாங்க. இவங்க கிளப்புக்கு போயிருக்காங்க, ஆனால் நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அடுத்ததாக, உங்களோட ட்ரெஸ் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது. ஏன்னா கிளப்புக்கு போகிறவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனதை, இதென்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன விபச்சாரமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி கேட்டுருவாங்க. இதுதானே பெண்களுக்கு நிறைய இடங்கள்ல நடக்குது. ஒரு பெண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு அந்த பெண்ணை எடை போடுறதும் அவளை மட்டம் தட்டுறதும் நடந்துட்டே இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து ஒரு பொண்ணை எதெல்லாம் சொல்லி ஒடுக்கிறதுக்கும் உரிமை மறுப்புகள் செய்யறதுக்கும் அவளை ஒரு பாவை, ஒரு கைப்பாவை மாதிரி ட்ரீட் பண்றதுக்கும் இந்த சமூகம் என்னென்னவெல்லாம் கட்டமைச்சிருக்கோ அது அத்தனையும் எடுத்து ஒரு ஆண் மேல பொருத்தி பார்க்கும் போதுதான் இது எவ்வளவு அநியாயமான விஷயங்கள் அப்படின்னு நமக்கு புரியும்.
அதை புரிய வைக்கிறது தான் இந்த புத்தகம் வந்து நமக்கு பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இந்த கதை வந்து நம்மளை ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம வந்து நிறைய சிரிப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கும். நம்ம எல்லாருக்குமே நிறைய இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிகிற ஒரு கதையாக இந்த கதை இருக்கும். இந்த சுவாரஸ்யமான கதையும் இந்த களமும் நிஜமாவே ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த புத்தகம் படிச்சுட்டு த விசிட் அப்படின்ற இந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்மமந்த அடிச்சி அவங்களோட இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது, அதையும் நான் ரெஃபர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். இந்த புத்தகம் கண்டிப்பாக எல்லாருமே படித்து இதை சிந்திக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி.